இருக்கலாம். சங்கங்கள் வைத்திருக்கிறோமே, அமைப்புகள் வைத்திருக்கிறோமே, இந்த சங்கமும் அமைப்பும் தனித்தனியாக அவர்களுடைய ஐடென்டிட்டியை இழக்க வேண்டாம். ஒரு சங்கம் எந்த நோக்கத்துக்காக இருக்கிறதோ அந்த நோக்கத்தில் அவங்க இயங்கலாம். ஒரு அமைப்பு ஐடிபி ஐடிஎஃப் வந்து ஒரு தனி, அது வந்து அவங்களுக்கான ஐடென்டிட்டி தனியா இருக்கும். அதே போல ஆல் இந்தியா எஸ்சி கான்ஃபரன்ஸ்க்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், அவங்களுக்கான ஒரு அஜெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் அஜெண்டா ஒன்று இருக்கும், செகண்ட் அஜெண்டா ஒன்று இருக்கும், அது தனித்தனியா இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கூட்டாயம் என்பது ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் மூலமா ஒன்று சேர்ந்து எல்லா தலைவர்கள் யாராவது வருகிறாங்களோ அவங்க எல்லாம் ஒன்று சேர்த்து நாம வந்து சீட் ஷேர் காட்டும், பவர் ஷேர் இருக்கட்டும், எல்லாம் பிரிச்சு ஷேர் பண்ணி இந்த மக்களுக்கான அதிகாரத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் நமக்கான மதிப்பு வரும். இல்லைன்னா கட்டாயம் வந்து வராது. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு போன வாரம் கூட பாத்தீங்கன்னா ஒரு தம்பி கவின் என்பவனை ஆனர் கில்லிங் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து இருக்கு. தமிழ்நாட்டில் பலமா இருக்கக்கூடிய இடத்துல ஏன் தொடர்ந்து நடக்குதுன்னா பலமா இருக்கிறதுனால தான் தொடர்ந்து நடக்குது. நாம எல்லாம் அதை வந்து பிரேக் பண்ணிட்டோம். எல்லாமே தமிழ்நாட்டில் நம்முடைய பிரேக் பண்ணி வரதுனால அங்கங்க பிரேக் ஆகும். சைலண்டா இருந்தா நல்லது கிடையாது. மயானத்தில் கூட ஒரு சைலண்டா இருக்கும், அது இல்ல. விடுதலை சிறுத்தைகள் பலமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்வதால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாத சாதி வெறியர்கள் இது போல அங்கிருந்து நடத்துறாங்க. அப்ப கேரளாவில் நடக்கவே இல்லைன்னா நாம் இன்னும் ஆர்கனைஸ் ஆக வேண்டியது இருக்கு, இன்னும் நாம் இதை கொண்டு செல்ல வேண்டியது இருக்கு. இன்னும் நாம் கொண்டு போகும்போது நமக்கான பிரச்சனைகள் வரும். அதை நாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம பண்ணணும். சாதாரணமா வேடன் என்ற தம்பி ஒரு பாட்டு பாடினாரு, அவருக்கு பிரச்சனை இருக்கு. அவர் நேற்று வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆனா இன்னைக்கு பிரச்சனை வந்துச்சு. ஏன் பிரச்சனை வந்ததுன்னா ஒரு அம்பேத்கர்ட்டா இருக்கிறாரு, அவர் வந்து இந்த மக்களுக்காக பாடுறாரு. அவர் தப்பு பண்ணா பண்ணலையான்றதை விட பிஜேபி சத்பரிவாருக்கு எதிராக இருக்கிறார் என்பதற்காகத்தான் நாம வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. எனவே ஒரு பக்கம் குறைகளை சரி பண்றது வேற, இந்த மக்களின் நலனுக்காக பாடுபடும் போது அவர்கள் மீது தப்பான குற்றச்சாட்டுகளும் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதையெல்லாம் முறியடித்து நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த மக்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்கு நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எனவே இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கூட்டமைப்பு கூடிய விரைவில் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஒரு ஏதாவது ஒரு இடத்துல எர்ணாகுளத்திலையா இல்ல இதுவா கோட்டையிலையா இல்ல நாம வந்து ஒரு திருவாரூர்லையா உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு மாபெரும் சம்மேளனத்தை வந்து ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்பதை நான் என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். எனவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பணியில் பங்கேற்று உங்களோடு இது ஒத்திருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த அணி கட்டாயம் நாளை அதிகாரமிக்க ஒரு அமைப்பாக மாற வேண்டும். எல்லா பூட்டுக்கும் சாவி அதிகாரம் தான் அம்பேத்கர் சொன்னார். எல்லா பூட்டுக்கும் சாவி, எந்த பூட்டா இருந்தாலும் அதுக்கு சாவி வந்து அம்பேத்கர் தான். ஏன்னா அந்த அதிகாரம் தான். அதனால அந்த அதிகாரத்தை அம்பேத்கரின் பெயரில், மகாத்மா ஐயங்காரின் பெயரில் நாம் அனைவரும் ஒரு புள்ளியில் இணைந்து அதிகாரத்தை பெற்று அடக்குமுறைகளை உடைத்து நாம் நம் மக்களுக்கான உரிமையை வென்றெடுப்போம். அதற்கு இந்த கான்க்ளேவ் வழிநடத்தட்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் பீம்.